பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்கவில்லை. சாலைகள் எல்லாம் போகும்போது மழை இல்லை. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? பெரும்பாலான தண்ணீர் தேங்கல, அதை நீங்க சொல்லணும். பழைய கிளிப்பிங் எடுத்து போட்டு தேங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான் தவறான செய்தி இது. அதனால நீங்க தான் உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத உங்க டிவி மூலமா உங்க தொலைக்காட்சி மூலமா நான் கேட்டுக்கிறேன். அரசு எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? அதன் மூலமா மழை எங்கும் தேங்காத நிலை இருக்கா? மக்கள் கேட்கும்போது என்ன சொல்றாங்க? எல்லாம் திருப்தியா இருக்கிறாங்க. இது என்னுடைய தொகுதிங்கிறத நான் சொல்ல வரல. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் சரி, குறிப்பாக சென்னை மாநகரத்தில் எங்கெங்கே தண்ணி தேங்குமோ அங்கெல்லாம் தண்ணி தேங்குறது இல்லை. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு சில இடத்துல தேங்கும். அது மழை விட்டுச்சுன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் அதையும் தண்ணி வடிஞ்சிருது, தண்ணி போயிடுது. சார், தலைநகரம் தத்தளித்ததா தப்பித்ததா? தப்பித்ததும் சொல்ல முடியாது, தத்தளி சொல்ல முடியாது. தலைநகரம் நிம்மதியாக இருக்குது. இந்த பெரியவங்க 4-5 பேர் உங்களை பார்த்து இப்போ சொன்னாங்க, முதல் முறையாக குளத்தூர்ல தண்ணி தேங்கலைங்கிறத பார்த்தோம்னு சொல்லி உங்க கைகளை பிடிச்சு பேசினாங்க. என்ன காரணம்? அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வரோம். நல்லதுக்கு வரோம், கெட்டதுக்கு வரோம். மழை வந்தாலும் வந்துடுறோம், வெள்ளம் வந்தாலும் வந்துடுறோம். ஏதாவது பிரச்சனை உடனே வந்துடுறோம், உடனே கவனிக்கிறோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள், மாநகராட்சி மேயராக இருந்தாலும் சரி, துணை மேயராக இருந்தாலும் சரி, எங்கள் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கவுன்சிலர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லோரும் உடனுக்குடன் இருந்து கவனிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறாங்க, உடனே தீர்த்து வைக்கிறோம். அதுதான் வானிலை ஆய்வு மையத்தினுடைய தகவல்கள் துல்லியமாக இருக்கா? ஏன்னா அவங்க புயலை கணிக்க முடியாத நிலை இருந்தது. அதனால மழை அதிகூடம் ஓரளவு கணிக்க முடியும், முழுசாக கணிக்க முடியாது. அவங்க வருதுன்னு சொல்கிறாங்க. காற்று புயல் காற்று வேகம் குறைஞ்சி ஒரே இடத்துல நிற்கிது. அதை எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு மாறிடுது. அதனால் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கு தான் செய்கிறோம். வானிலை அறிக்கை கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆண்டுமே மழை வரும்போது ஒரு போருக்கு தயாராகிற மாதிரி ஒரு அரசு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல். இந்த நிலை நிரந்தர தீர்வு எப்போ ஏற்படும்? நிரந்தர தீர்வு ஓரளவுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதையும் மீறி சில நேரத்தில் அதிகமாக மழை வரும்போது அதுக்காக தான் இந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டியது, தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. திண்டிவனம் விழுப்புரத்தில் அதிக மழை பெஞ்சிருக்கு. அங்கே என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கைவிட்டிருக்கு? தொடர்ந்து நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்க்கல. விழுப்புரத்துலேயும் திண்டிவனம், மயிலம், மரக்காணம் அந்த பகுதியெல்லாம் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் வரையும் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் உடனடியாக துணை முதலமைச்சர் அங்கே போயிட்டுருக்காரு. ஏற்கனவே பொன்முடி அங்கே இருந்து அந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிறதுனால அவர் பணியை கவனிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னும் பல பணிகளை செய்ய வேணுங்கிறதுக்காக மின்சாரம் அங்கே பல 2-3 நாட்களாக தடைப்பட்டு போயிருக்கு. ஆனால் மின்துறை அமைச்சர் அனுப்பிச்சி வச்சிருக்கிறேன். அப்புறம் போக்குவரத்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கிறாரு. முக்கியமான அதிகாரிகள், சீனியர்ஸ் அதிகாரிகள், இப்போ பேடி இருக்கார்ல, அவரை மாதிரி அங்கே ஏற்கனவே இருந்து கலெக்டராக இருந்தார், கடலூர் கலெக்டராக இருந்தவர். அதனால் அவரையும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பல அதிகாரிகள் அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே இருந்த பணிகளை முடிச்சுட்டு வர சொல்லி. சார், இவ்வளவு பணிகள் நடந்தும் கூட எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதே வேலையாக போச்சு. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலாம். பல தடவை சொல்லிட்டேன். எங்கள் வேலை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து தான் பணியில் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுதான் எங்களுடைய குறிக்கோள், அதுதான் எங்களுடைய கொள்கை. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, தேவையும் இல்லை. நன்றி சார்.